போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசியர் பன்னீர்செல்வம் பரந்தாமனின் தண்டனையை ஒத்திவைக்க மலேசிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புக்கிட் கிலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு KDN எனப்படும் உள்துறை அமைச்சுக்கு அந்த கோரிக்கையை வைத்துள்ளது. பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனை வரும் வியாழக்கிழமை February 20 நிறைவேற்றப்படவிருப்பதாக அவரின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருப்பதால் இந்த விவகாரத்தின் அவசியம் கருதி உள்துறை அமைச்சு விரைந்து செயல்பட வேண்டும். பன்னீர்செல்வத்தின் தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்க சிங்கப்பூர் அரசாங்கத்தை மலேசியா வலியுறுத்த வேண்டும் என ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். சமுதாயத்தை சீர்குலைக்கும் போதைப்பொருள் கும்பல்களை முறியடிப்பதில் சிங்கப்பூரை போன்று மலேசியாவும் கடுமையாக நடந்து கொள்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் போதைப்பொருள் கும்பலால் தவறாக வழிநடத்தப்பட்டு சூழ்நிலை கைதியான நபருக்கு மரண தண்டனை விதிப்பதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் குற்றவாளிகள் இன்னமும் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருப்பதும் ஏற்புடையதல்ல. எனவே சிங்கப்பூர் அரசிடம் பேசி பன்னீர்செல்வத்தை மலேசியாவுக்கு வரவழைத்து இங்கேயே அவர் தண்டனையை அனுபவிக்கவும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கை இங்கே முறைப்படி நடத்தவும் KDN நடவடிக்கை எடுக்க வேண்டும். பன்னீர்செல்வத்தை ஏமாற்றி அவரிடம் போதைப்பொருள் பொட்டலத்தை கொடுத்து சிங்கப்பூர் அனுப்பிய கும்பல் குறித்து கடந்த வாரம் இங்கு மீண்டும் புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து 10 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு வழியாக மலேசிய போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பன்னீர்செல்வம் வழங்கியுள்ள ஒத்துழையும் தகவல்களும் மலேசியாவில் விசாரணைக்கு மிகவும் இன்றியமையாதவை. எனவே சிங்கப்பூர் அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என தாங்கள் கேட்டுக்கொள்வதாக ராம் கர்பால் சிங் சொன்னார். Dengan segala hormatnya, kami adalah berpendapat bahawa Pannirselvam merupakan seorang keldai dadah ataupun drug mule dan tidak patut digantung mati sedangkan sindiket dadah di luar masih bebas dan barangkali sedang menyusun strategi baru untuk merekrut mangsa dari Malaysia untuk membantu mereka membawa bungkusan dadah merentas sempadan tanpa mengetahui kandungannya. Nah, memandangkan maklumat dan kerjasama yang telah pun diberikan oleh Pannirselvam adalah mustahak dan penting dalam proses siasatan di Malaysia. Maka kami merayu agar negara Singapura tidak melaksanakan hukuman mati terhadap Pannirselvam. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் P. பிரபாகரன், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென், புக்கிட் பெண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெல்லினா அப்துல் ரஷீத், பத்து காவான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா, ஸ்வாராம், பெர்சே, மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் மனித உரிமை செயற்குழு உள்ளிட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளும் அதில் பங்கேற்றன.